வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் 2 ஏப்ரல் 2024 கொஷின் பேப்பரில் கேபிட்டல் கெயினில் கேட்ட 5 மார்க் ப்ராப்ளம் தான் எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்றத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? Raghuram purchased 2000 equity shares at rupees 10 on 10/10/1997. The company offered him 500 bonus shares on 10/4/1998. He sold 500 bonus shares on 20/12/2022 at rupees 60 per share. Ascertain the taxable capital gain in the following situation. பாருங்கள், ரகுராமன்றவர் 2000 ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு 97ல். அவருக்கு பார்த்திங்கன்னா 98ல் 500 போனஸ் ஷேர் கொடுத்துருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த போனஸ் ஷேரை 2022ல் சேல் பண்ணுறாரு. அந்த 500 போனஸ் ஷேரை 60 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாரு. ஓகே, இப்போ நமக்கு 2 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதுபடி நம்மளை ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அசர்டெயின் த டாக்ஸபிள் கேபிட்டல் கெயின் இந்த ஃபாலோயிங் சிச்சுவேஷன். ஓகே, இதுக்கு சிஐஐ ஓகே இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன், த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆன் 1/4/2001 வாஸ் rupees 40,000. ஓகே, ஃபஸ்ட்டு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 2001ல் வந்து 40,000 சொல்லியிருக்காங்க ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. அதுக்கப்புறம் த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆன் 1/4/2001 வாஸ் rupees 15,000. 40,000 ஃபேர் மார்க்கெட் வேல்யூனா கேபிட்டல் கெயின் எவ்வளவு கண்டுபிடிக்கணும், அண்ட் 15,000 ஃபேர் மார்க்கெட் வேல்யூனா கேபிட்டல் கெயின் எவ்வளவுன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இந்த கேபிட்டல் கெயினில் வந்து இந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து பர் ஷேருக்கு கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 40,000 அப்படின்னு மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த மொத்தமாக கொடுத்துருக்க இந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து நம்ம வந்து 2 விதமாக அசம்ஷன் வந்து கொடுக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2000 ஷேர்ஸ்க்கு இந்த 40,000 ருபீஸ் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அப்படின்ட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இல்லை இந்த 2000 ப்ளஸ் இந்த 500 ரெண்டும் சேர்த்து 2500 ஷேர்ஸ்க்கு இந்த 40,000 ஃபேர் மார்க்கெட் வேல்யூன்ட்டு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, இது பார்த்திங்கன்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ நமக்கு வந்து 1/4/2001க்கு முன்னாடி இருக்குது. அப்போ நம்ம வந்து இந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தான் எடுக்கணும் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் போனஸ் ஷேர்ஸ்க்கு. ஆனால் அதுக்கப்புறம் டேட், ஐ மீன் 1/4/2001க்கு அப்புறமா இந்த போனஸ் ஷேர்ஸ் அக்வயர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து ஃபேர் மார்க்கெட் வேல்யூ காஸ்ட் எதுவுமே நம்ம பார்க்க வேண்டாம், நில் தான் எடுக்கணும் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். ஸோ இந்த கேஸ் அப்படின்னும் போது போனஸ் ஷேர்ஸ் எப்போ கிடச்சிருக்கு பாருங்கள், 1/4/2098ல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து என்ன இதுக்கு ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தான் நம்ம காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக எடுக்கணும். ஓகே, இப்போ இந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ இந்த 40,000 அப்படியே எடுக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா இது மொத்த அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க, பர் ஷேரோட வேல்யூ கொடுக்கல. அப்போ நம்ம பர் ஷேரோட வேல்யூ எவ்வளோன்றது கேல்குலேட் பண்ணணும். ஓகே, அது வந்து இந்த 40,000 பிகாஸ் போனஸ் ஷேர்ஸை வந்து நம்ம காசு கொடுத்து வாங்க போகிறதில்ல. இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான் போனஸ் ஷேர்ஸ். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்குற ஷேர்ஸ் தான் போனஸ் ஷேர்ஸுன்றது. அதனால தான் இந்த 40,000 வந்து நம்ம வந்து 2000 ஷேர்ஸோட வேல்யூன்னு எடுத்துக்கலாம், இல்லை 2500 ஷேர்ஸோட வேல்யூன்னு எடுத்துக்கலாம். 2 அசம்ஷன் படியும் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். எஸ், பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் அசம்ஷனில் இந்த 40,000 வந்து இந்த 2000 ப்ளஸ் 500 2500 ஷேர்ஸ்க்கும் 40,000 ருபீஸ் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அப்படின்ட்டு அசியூம் பண்ணி போடலாம். எஸ், அப்போ பார்த்தீங்கன்னா 2000 ப்ளஸ் 500 2500. அப்போ 40,000 டிவைடட் பை 2500 போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும், 16 ருபீஸ் வரும். ஓகே, அப்போ ஒரு ஷேரோட வேல்யூ 16 ருபீஸ் அப்படின்ற பேசிஸில் ஒர்க் அவுட் பண்ணலாம் முதல்ல. ஓகே, பாருங்கள், சேல் ப்ரைஸ் போட்டுக்கலாம். போனஸ் ஷேர்ஸை சேல் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ 500 ஷேர்ஸ் 60 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. 500 × 60 ஓகே 30,000. இப்போ இது காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனை மைனஸ் பண்ணணும், அதுக்கு இண்டெக்ஸ் பண்ணணும் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ கண்டுபிடிச்சி. ஓகே, இப்போ 500 ஷேர்ஸ் இன்ட்டு 16 இன்ட்டு இண்டெக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 2022-23க்கு 331 டிவைடட் பை 100. இதுதான் வந்து 1/4/2001 வருது. அதனால் நம்ம வந்து அதை டிவைடட் பை 100 போடுறோம். பாருங்கள், இந்த 16 எப்படி வந்தது தெரிஞ்சுதா? 40,000 ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, அந்த 40,000 டிவைடட் பை 2000 ப்ளஸ் 500 2500 ஷேர்ஸ்க்கு, அப்போ 16 கிடைக்கிது. ஓகே, அப்போ அதை போட்டோன்னா 26,480 வருது.
ஸோ இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா கேபிட்டல் கெயின் பார்த்தீங்கன்னா 3520. இப்போ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 15,000 வச்சு போடலாம். இங்கே இது 40 வச்சு போட்டோம் இல்லையா, இது இப்போ 15 வச்சு போடலாம். 15 வச்சு போட்டாலும் சேல் கன்சிட்ரேஷன் அதே தான். சேல் கன்சிட்ரேஷன் எழுதிக்கலாமா, 500 × 60 தான் போட்டாச்சு. அடுத்து இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் போடும்போது 15,000 டிவைடட் பை 2,500 அது எவ்வளோ வருது, 6 வரும். ஓகே, அப்போ 500 × 6 × 331 டிவைடட் பை 100 பார்த்தீங்கன்னா 9,930. 30,000ல் 9,930 போயிடுச்சுன்னா பாருங்கள் கேபிட்டல் கெயின் 20,070. புரியுதா? இது ஒரு ட்ரீட்மெண்ட். அதாவது நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் இந்த 40,000ன்றது 2,500 ஷேர்ஸோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. ஓகே, எஸ். இப்போ இந்த 40,000 2,000 அப்படின்ற ஷேர்ஸ்க்கு வச்சு போடலாம். பிகாஸ் போனஸ் ஷேர்ன்றது பைசா கொடுத்து வாங்க போகிறது இல்லை. ஓகே, அதனால 2,000 ஷேர்ஸ்க்கு இந்த 40,000 வச்சு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 2,000 அப்படின்னும் போது 40,000 டிவைடட் பை 2,000 போட்டோன்னா 20 வருது. அப்போ 500 × 20 × 331 டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா 33,100 வருது. அப்போ அதில் வந்து கேபிட்டல் கெயின் 3,100 வருது. ஓகே, 15,000க்கு பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான். ஓகே, இப்போ புரிஞ்சுதா? கேபிட்டல் கெயின் பார்த்தீங்கன்னா 20,070. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு சாப்டர்லேருந்து நம்ம ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.